வணக்கம் வீண்பேரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ கடைசியாக நடந்த மேட்ச்சு பற்றிய அனலைஸும் ப்ளஸ் இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷனையும் பார்ப்போம். லாஸ்ட்டாக நம்ம செமிஃபைனல் கொடுத்துருந்தோம் உமன்ஸ் மேட்சோட WBLல. ஸோ லோபிக்கு ரீதியாக நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் சில விஷயங்கள் மாறி இருந்தது. ஸோ பேட்டிங் பேஸில் சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம். ஸோ அதே போல் டேனியல் கிப்சன் ஆல்ரவுண்டரில் லோபிக்கை உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள நம்ம எடுத்தோம், ஓகே. பட் பவுலிங்கில் லோபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், பேட்டிங்கில் வந்திருந்தது, ஓகேங்களா. ஸோ ப்ரிடிக்ஷன் வைஸ் ஆன் டைமில் நடந்த சேஞ்சஸ் இந்த விஷயத்தை மாற்றுச்சு. குஜராத்துக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும், இல்லை ஃபைட் பண்ணணும்னு நினச்சோம், இது மாறுச்சு, ஓகேங்களா. அந்த விஷயம் மாறி இருக்கும். பட் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்த வயசு இதெல்லாமே உங்களுக்கு சரியாக இருந்திருக்கும். ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான் இந்த டாப் 4 பிளேயர். ஸோ கிட்டத்தட்ட மேத்யூஸ், என்சீவர், அமிலாக்கர், கார்ட்னர். ஸோ இவங்களுக்குள்ளே தான் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸே இருக்கும். ஸோ அவங்களே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் எஸ்எல் மாதிரியான கான்டெஸ்ட் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது ஃபைனல் மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷனில் வருவோம். ஸோ இந்த ஃபைனல் மேட்ச் டெல்லி உமனுக்கும் மும்பை உமனுக்கு இடையில் நடக்குது. ஸோ மும்பை டாமினேட்டடாக வந்திருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில். டெல்லி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணி டாப்பில் முடித்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க, டைரெக்டாக ஃபைனலுக்கு. இந்த ரெண்டு தரமான அணிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபைனல். ஃபஸ்ட்டு லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் பேஸு சில விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப வந்து எல்லா பிளேயருமே ஃபைனலுக்கு வந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாத்து மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அதிகப்படியான இம்பார்ட்டண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது, ஓகே. ஸோ இப்போ லெவல்ஸை பார்த்துக்கலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுக்கும் இதே லெவல் தான் எடுத்திருக்கோம். லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. கடைசி முயற்சியாக லாஸ்ட் மேட்ச் கூட சேஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் நடந்த தோல்வி, அதிலிருந்து சின்ன விஷயங்களை கலைச்சிருந்தாங்க, ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் கேப் விட்டு தான் வர்றாங்க. மேபி ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, ஒரே ஒரு சேஞ்ச் அருந்ததி ரெட்டி உள்ளே கொண்டு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம், டிட்டாஸ் சதுவுக்கு பதுவாக. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் எதிர்பார்க்கப்படுது. அதை தவிர்த்து சேம் லெவல் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். ஸோ நம்மளும் சேம் லெவலை வச்சு தான் இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே வர வாய்ப்பு இருக்கும், மேட்ச் யாருக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்படி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன் ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம தொடங்கியிருக்கோம். ஸோ கேப்டன் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்சுமே ஸோ டாப் இந்த பிளேயர்ஸ் தான் கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். செமிஃபைனல் மாதிரியான ஒரு மேட்ச்சில் மாறலாம், சில சீக்வன்ஸ் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நம்ம கணக்குப்படி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ இவங்க 4 பேர் தான் ஸ்ட்ராங்காக கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட் மேட்ச்சே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மேட்சும் ஸோ செமிஃபைனலில் அந்த விஷயம் நடந்திருக்கும் போது ஃபைனலுக்கும் ஓகே அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சல்ட்ரேஷனுக்கு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த 4 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. ஓகே, இப்போது மேட்ச் சினாரியோ அது சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் ஆப்ஷன் சொன்ன விஷயத்தில் இப்போ லாஸ்ட் மேட்ச்சு நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தோத்துட்டாங்க குஜராத் உமன். ஸோ அந்த இடத்துல கார்ட்னர் கட் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஸோ இதில் தான் மிஸ் ஆகிற பிளேயரும் இருக்கலாம். பட் கேப்டன் ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம். ஸோ இந்த மேட்சும் சேம் அதே ப்ராசஸ் தான், அதே அமைப்பு தான், எந்த மாற்றமும் இல்லை. செமிஃபைனலுக்கு எப்படி நம்ம டீமை வடிவமைச்சோமோ அதே போல் அமைக்கலாம். ஒன் சைடாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. ரீசன் ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் இருந்த அமைப்பும் இந்த மேட்ச்சில் இருந்த அமைப்புக்கும் அந்த வகையில் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரொம்ப ஒன் சைடு மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த குறிப்பிட்ட டாப் பிளேயர்னு கொடுத்துருந்தோம். அந்த 4 பிளேயர் தான் இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக சிஃபாலி வர்மாவையும் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சு பியூர்லி ஒன் சைடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்காது. ஓரளவுக்கு மேட்ச் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேசிக்காக அந்த மும்பை கிரவுண்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் நல்ல ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வேணால் நீங்கள்
எந்த டீம் பேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது மாதிரி எடுத்து டீமை மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டீம் மேக்கிங்கோட சின்ன ஐடியாவுக்கு கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேர் தான். ஸோ ஜெனசனை இந்த ஆட்டம், அதாவது போன மேட்ச்சில் கார்ட்னரை கட் பண்ணணுமா அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் தான். அந்த மாதிரி அமைப்பு இன்றைக்கி இல்லை. ஸோ ஒரு வேளை ஏதாவது ஒரு பிளேயர் கட்டாக தான் செய்யணும். ஓகேங்களா, ஸோ வின்னிங் ஆகக்கூடிய டீம்லேருந்து ஒரு வேளை மும்பை வின் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த அமிலக்கர், என் சீவர் யாராவது ஒருத்தர் அப்படி கூட கட்டாக வாய்ப்பு இருக்கலாம். சில ஜெனசனும் கட் ஆகலாம். ஸோ ஒரு பிளேயர் மிஸ் ஆக சான்ஸ் அதிகபட்சமாக இருக்குது. இருந்தாலும் கேப்டன் ஆப்ஷனில் இவங்க தான். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுற பிளேயர்ஸ், நீங்கள் ஜிஎல் அடிக்கணும்னா மிஸ் பண்ணி ஆகணும். ஒரு வேளை மினி ஜிஎல் மாதிரி ப்ளே பண்ணுறீங்கன்னா இவங்களை உள்ளே வச்சுக்கிறதே கரெக்டு தான். ஒரு டிடி அப்படிங்கிறது பெரிய விஷயமாக பாதிக்காது. அதை புரிஞ்சுக்கணும். அந்த இதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம். கேப்டன் ஆப்ஷன் இந்த 4 பேர் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இவங்களுக்குள்ளேயே நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறது பெட்டர் சாய்ஸ். ஸோ ஒரு டெல்லி உமன் வின் பண்ணுறாங்க, அங்கே டாமினேட்டாக இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி யோசித்தா இங்கே இருக்கக்கூடிய கேப்டன் ஜெஸ் ஜெனசன் மட்டும். ஓகேங்களா, ஸோ அப்படி எடுத்துக்கங்க. ஸோ மும்பை ஃபேவராக ஜெயிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஹெச் மேத்யூஸ், என் சீவர், ஸோ இவங்க 2 பேர் கேப்டன் ஆப்ஷன் அமிலாக்கரை காட்டிலும். ஸோ காரணம் அமிலாக்கர் திரும்பவும் லோயர் டவுனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பெருசாக வரல அப்படின்னால திரும்ப யாஸ்டிகா பாட்டியை ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த விஷயம் அமிலாக்கரை கேப்டன் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுமா ஒரு பேட்டிங் பேஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கிரவுண்டில் அப்படிங்கிறத யோசிச்சுக்கலாம். அப்போது ஜெனசன், மேத்யூஸ், என் சீவர், ஸோ இந்த 3 பேரும் கேப்டன் ஆப்ஷனில் பெஸ்ட்டான பிளேயர்ஸாக இருப்பாங்க. விசி இன்க்ளூட் இங்கேயே வரலாம். ஒரே ஒரு விசி, ஒரு வேளை நீங்கள் வந்து டெல்லிக்கு ஃபேவராக போடுறீங்க அப்படிங்கிற இடத்துல சிப்பாலி வர்மாவை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, மோஸ்ட்டாக இந்த அமைப்புக்கு ஆல்ரவுண்டரில் தான் கேப்டன் விசி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் விசி ஆப்ஷன்ஸில் மரீனா காப், சுதர்லாந்து, ஸோ இந்த 2 பிளேயரை இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, டோட்டலி கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளேயர்ஸே இந்த 6 பேர் தான். ஸோ இவங்களுக்குள்ள இந்த 3 பேர் என்னுடைய சாய்ஸில், இந்த 3 பேர் கேப்டன் ப்ளஸ் விசி 2க்கும் உரித்தான பிளேயர்ஸ். ஸோ இந்த 2 பேர் விசியில் மட்டும் இன்க்ளூட் ஆகக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ வேறு எங்கும் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இதுக்குள்ளேயே கேப்டன் விசி அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயமாக அதை பார்த்தாச்சு. ஓகே, இப்போது ஸோ எந்த டீம் வின் பண்ணால் லாஸ் ஆனால் அப்படிங்கிற மாதிரியான சின்ன லாஜிக்கோடு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே எஸ் பிரைஸ் லைனப் பேஸில் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்டர்ஸில் இம்பார்ட்டண்ட் கொடுத்துக்குங்க. விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஃபஸ்ட் பேட்டிங் டீம் தான் வின் பண்ணுது அப்படின்னா க்ளோஸாக யோசிக்கிற மேட்ச்சுக்கு வித்தியாசமாக டீமை மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் டாமினேட் பண்ண போகுது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் பேட்டிங் பேஸில் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பரை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது யாஸ்டிகா இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை யாஸ்டிகா செகண்ட் பேட்டிங்கு போகிறாங்க, மும்பை லாஸ் ஆகும், அந்த மாதிரியான இடத்துல எஸ் பிராய்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் மட்டும் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு. ஓகேங்களா, ஓகே. ஸோ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சிப்பாலி வர்மா இந்த மேட்ச் பிக் ஆர் நாட். ஒரு வேளை நீங்கள் ஆல்ரவுண்டரில் இங்கே யாராவது மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல, அதுவும் டெல்லிக்கு ஃபேவராக டீம் மேக் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் டெல்லி இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேயர், ஸோ அமிலாக்கரையோ மேத்யூஸையோ எனி ஒன் பிளேயரை ட்ராப் பண்ணி சிப்பாலி வர்மாவை இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு சாய்ஸு. ஸோ இந்த 3 பேர்த்துலேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பிளேயர் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, அது கம்பல்சரி. அவங்களுடைய கிரெடிட்டும் பர்சன்டேஜ் இது எல்லாமே ஒரு பிளேயர் கட்டாக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் கொடுக்குது. ஓகே, ஸோ இன்னொரு பேட்டிங் பேஸ் கிரவுண்ட் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரோட்ரிகஸ் இந்த மாதிரி டிஃபால்ட் பிக்காக இந்த இடத்துல டெல்லிக்கு ஃபேவரான டீமில் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல யோசிக்கலாம். மினிமம் 2 குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மினிமமாக ட்ரீம் டீம் மட்டும் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் மும்பைக்கு ஃபேவராக பிக் பண்ணுறீங்கன்னா பேட்டிங்கில் லோ பிக் மும்பையில் டீமில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்போது அந்த இடத்துல என் பிரசாந்த் மாதிரியான ஆட்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் சாய்ஸு இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸில். மும்பை லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா, மும்பை வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என் பிரசாந்த், ஜெமிமே ரோட்ரிகஸில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் மேட்சஸ் இது மாதிரி நடந்திருக்கு தொடர்ச்சியாக. மும்பை வின் பண்ணுற டீமில் மும்பை லாஸ் ஆகுதுன்னா சஜனா ஒரு டிஃபால்ட் ஒரு
டிஃபிகல்ட்டான ஒரு பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இவ்வளோ தான் சாய்ஸு. எந்த டீம் வின்னிங் பேஸ் அப்படிங்கிறத யோசிச்சுங்க. லாஸ் ஆகக்கூடிய டீமில் சேசிங் வரக்கூடிய டீமுக்கு ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சாய்ஸு தான், ஒரு பிளேயர் பேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கபூர் ஒன் சைடாக டீம் மேக் பண்ணுற டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர்ஸ். ஓகேங்களா, அது கிரெடிட் பேஸ் பண்ணாலும் அதே ரிசல்ட்டு தான் வருது. ஸோ பேசிக்காக அதே அமைப்பு தான் வரும். ஸோ பேட்டர்ன் வைஸ் சொல்லலை, இந்த அனலைஸை முடிச்சுட்டு நம்ம பேட்டர்ன் வைஸ் போய்க்கலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இஸ்மாயில் உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புனா, ஒரு விக்கெட் ப்ளஸ் எக்கனாமி அப்படிங்கிற விஷயம் அவங்கள கொண்டு வந்துடுது. பாயிண்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த பேஸ் யோசிச்சிங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். கிரெடிட் பேஸில் இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கட்டாயம் உங்கள் டீமில் எடுத்தே ஆகணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச்சில் பவுலிங்கில் லோ பிக் ரொம்ப டிஃபிகல்ட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டிங் பேஸ் கிரவுண்டு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியாக தான் பவுலர்ஸுகளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய டீமில் பிளேயர்ஸை பிக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி. செகண்டாக பவுல் பண்ணும்போது பெரிய டார்கெட், ஸோ அதை சேஸ் பண்ண போகும்போது மின்னு, குப்தா, ஸோ இந்த மாதிரி எந்த டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமோட ஒரு பவுலரை நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகே, இது இன்னொன்று, ஏதாவது ஒரு பிளேயர் நியூவாக, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அருந்ததி ரெட்டி உள்ளே வர்றாங்க, ஸோ அந்த டீம் வந்து செகண்ட் பவுலிங்க்கு ஆப்ஷன்ஸுக்கு போகுது அப்படின்னா அந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ இது பேசிக்கு. இப்போ பேட்டர்ன் பேஸ் யோசிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் பேட்டர்ன் பேஸ் ஃப்ளாப்பு தான். ஓகேங்களா, பேட்டிங் பேஸ் கிரவுண்டு, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கணும். விக்கெட் கீப்பரில் இந்த மேட்சும் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 பிளேயருக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் கட்டாயம் இருக்கும். ஸோ ஒரு 3 பிளேயரை பிக் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். வின்னாக கொடுக்க டீமில் இருக்கக்கூடிய ஹை வேல்யூ பிளேயர். ஸோ இப்போது மும்பை தான் திரும்ப வின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனாக திரும்ப ஹர்மன்பிரீத் கபூர் பிக் மேட்ச் பிளேயர் தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன்று. ஸோ லாஸ் ஆகக்கூடிய டீமில் ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயராக, டவுன் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரீம் டீம் என்ட்ரு தான். ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இங்கே மும்பைக்கு லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா சஜனா ஒன்லி சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் தான் இருக்காங்க, ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் மேட்ச்சுக்கு பொருந்தாது, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்போ பேட்டிங் 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் 6 பிளேயர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 மினிமம் 5 மேக்ஸிமம் 6 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். கபூர் தான் ஒருத்தர் தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதர்வைஸ் சேம் பிளேயர்ஸ் தான். மினிமம் 5 அப்படின்னும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மும்பை டாமினேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன்லைனா மரீனா கேப் அந்த இடத்துல கட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சாய்ஸ் இருக்கும். மரீனா கேப் சுதர்லாந்தில் ஒரு பிளேயர் கட் ஆகிட்டு, ஸோ 5 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சில் கூட என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ மினிமம் 5 மேக்ஸிமம் 6 பிளேயர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கில் 1, பேட்டிங்கில் 3, ஸோ 4. ஸோ இங்கேயே 6 பிளேயர்ஸ்னால் ஒரே ஒரு பவுலர் தான். ஸோ இஸ்மாயில் ஆர் சிகா பாண்டே. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரவுண்டரில் 5 பிளேயர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் சான்ஸு. ஸோ அந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் நம்ம சொன்ன மாதிரி செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளேயர் ரிஸ்க்காக, ஒரு பிளேயர் சேஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த மேட்சுக்கான சினாரியோவாக இருக்கும். ஸோ இது என்னுடைய ப்ரிடிக்ஷனில் இருக்கக்கூடிய விஷயம். இது சேம் லெவலுக்கான ஒரு விஷயம். மேபி அருந்ததி ரெட்டி வந்தாலும் இது மாறாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து இன்னும் ஒரு ஷிட்டாஸ் சது அப்படிங்கிற அந்த பிளேயர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அது பெருசாக மாற வாய்ப்பு இல்லை. கேப்டன் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ பேட்டர்ன் ஆப்ஷன் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். விசி ஆப்ஷனும் ஆல்ரவுண்டர்லேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச் க்ளோஸாக போகிற மாதிரி இருந்தால் ஆப்போசிட் டீமில் விசி ட்ரை பண்ணுங்கள். இல்லை லாஸ் ஆகக்கூடிய டீமில் கூட கேப்டன், வின் ஆகக்கூடிய டீமில் விசி. ஸோ அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட்டிங் ஃபேவராக டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் டீமில் ட்ரை பண்ணலாம். இது 2 சாய்ஸு. மேபி ஃபைனல் சேசிங் டீம் வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் மேட்சாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு 2 டீமோட டாப்பர் பிக்கை உள்ளே வச்சுக்கிட்டு 2 டீம்லேயும் ஒரு 1லிருந்து 2 பிளேயர் வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை வின் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் கொஞ்சம் எச்சாக தான் வந்திருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்காது. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு சின்னதாக
இதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கங்க. விக்கெட் கீப்பிங் சொல்லிட்டோம். மும்பைக்கு ஃபேவர்னால் பாட்டியா, ஸோ மும்பை ஃபேவரில் டெல்லிக்கு ஃபேவராக நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா பிரைஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சே கமலினி நம்ம மும்பை லாஸ் ஆகுதுன்னா கமலினி வரைக்கும் பேட்டிங் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். திரும்ப ஃபஸ்ட் பேட்டிங் தான் டாமினேட் பண்ணாங்க. ஸோ நான் சாய்ஸில் பாட்டியாவை கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுங்க. இந்த மேட்ச்சு மும்பை லாஸ் ஆகுதுன்னா கமலினிக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் இந்த 2 பேருமே உங்களுக்கு சாய்ஸு தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு சில மேட்சஸ் மிஸ் ஆகலாம். அது ஆன் டைமில் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் அங்கே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இந்த கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் தொடர்ச்சியாக உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேயர்ஸுக்குள்ளே அதில் தீர்மானம் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா டாஸை பொறுத்து சில தீர்மானங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் டீம் தான் ஃபேவர் அப்படின்னா கண்டிப்பாக மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேத்யூ சென்சிவருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அவங்கள கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் டெல்லி தான் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜெனசன் டபுள் ஆப்ஷனில் உங்களுக்கு விக்கெட்டும் எடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் கேப்டன் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு டீம் மேக் பண்ணுறது பெட்டரான ரிசல்ட்டை தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஐபிஎலுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஐபிஎல்லில் சில ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்ஸ் மேட்ச்சுக்கும் உமன்ஸ் மேட்ச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மென்ஸ் மேட்ச் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த பிளேயர்ஸ் கட் ஆகும்போது தான் வின் ஆவாங்க அப்படிங்கிற சினாரியோ வரும். ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மென்ஸ் மேட்சோட சினாரியும் உமன்ஸ் மேட்ச்சுக்கு சொல்லும்போது அது குழப்பிக்க வேணாம். உமன்ஸ் மேட்ச்சில் இது வரைக்கும் சொன்ன வீடியோக்கும் மென்ஸுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வீடியோக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு சில ஹிட்டனாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எந்த டீம் வின் பண்ணால் யார் மிஸ் ஆவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் வரும். ஸோ அதை சேர்த்து நான் வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐபிஎல் குரூப்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது டெலிகிராமில் தகவல் இருக்கும், எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.